மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். ரமேஷ்ங்க, மேல்மருவத்தூர் அருகே கடம்பூர். இந்த வேர்க்கடலை விதைப்பு டிசம்பர் 26ஆம் தேதி நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 16 நாட்கள் இன்னி கூட சேர்த்து. வேர்க்கடலை விதை ஏற்கனவே நம்ம மானாவாரி வேர்க்கடலை தேர்ந்தெடுக்கப்பட்டு விதைச்சிருந்தோம். நண்பர்கள் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கோம். நல்லா அருமையாக முளைச்சிருக்குங்க. நண்பர்கள் பார்த்துக்கோங்க, விதை வாங்கின நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பருவம் சார்ந்து விதைக்கும் போது எந்த ஒரு இயற்கை இடுபாடுகள் வரதில்லை. அதுக்கு இப்போ உங்களுக்கு நேரடியாக நான் காட்டணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, களையும் இல்லை, அதையும் நோட் பண்ணிங்க. இருக்குது, ஒரு சில களைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரலங்க. இதெல்லாம் கீரை விதைச்சிருக்கோம். சரி, சும்மா விடக்கூடாதுன்ட்டு அப்படி கீரை விதைச்சோம். அதனால இந்த ஒரு சில களைகள்லாம் இருக்குது பாருங்க. இந்த செடியோட உயரம் பாருங்க. வேர்க்கடலை செடிக்கும் இந்த செடிக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா, நான் தரையில் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தரையில் வச்சுருக்கேன். ஆனால் வேர்க்கடலை செடி மேலே வந்துடுச்சுங்க. அப்படி வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேர்க்கடலை செடி வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் தமிழர். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி மேலே வந்ததுன்னா அந்த களை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். பாதுகாப்பாக நல்லா வளர்ந்துடும். களை அப்படியே உயரமாக. இதெல்லாம் கீரை விதைச்சோம். சும்மா விதைச்சி விட்டு கீரை வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழர் வேளாண்மை முறை மூலம் இங்கே மழை தொடர்ந்து மழை பெஞ்சுதுங்க. பருவம் சார்ந்து போயிடும். சரி, பருவம் ஒரு சிலர் நண்பர்கள் மழை தேவையில்லாத பெய்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி நம்ம தமிழர் வேளாண்மை மூலம் நம்ம பாதுகாப்பாக பயிர் வளர்ச்சியும் பயிர் முளைப்பத்திறனும் கொண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடமும் மழை பெஞ்சிருக்கு, அந்த இடமும் பக்கத்தில் இருக்க நண்பரோட வயல், அவங்களோட வயலும் மழையை பொய்திருக்கு. ஒரே மழை தாங்க பெய்யும், மாறி மாறி பொழிய போகிறதில்ல, ரொம்ப தூரம் கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்தையும் செடி முளைச்சி தான் இருக்குது. எல்லா இடத்தையும் செடி முளைச்சி தான் இருக்குது. எங்கேயுமே தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலை. அங்கே தான் தமிழர் வேளாண்மை முறை மூலம் நம்ம கட்டமைப்பு செஞ்சுருக்கோம். பக்கத்தோட வயலை பாருங்க. இங்கே பாருங்க, தண்ணி தேங்குதா, நீர் உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இங்கே உருவாகலை. பக்கத்தில் தண்ணி தேங்குதா. என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, உளுந்து வச்சிருக்காங்க. உளுந்து தெரியுதுங்களா? இது ஒரு உளுந்து அங்கே இது மாதிரி உளுந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் அளவுக்குள்ள ஒரு வயல். கிட்டத்தட்ட உளுந்து வச்சிருக்காங்க. அங்கொன்று இங்கொன்றும் முளைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து இந்த மழையினால அழுகி முளைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே புஞ்சை நில கட்டமைப்பு ஏற்படுத்தலை. அவங்க விதைச்சிட்டாங்க, உடனே மழை வந்துடுச்சு. அதனால தாக்கு பிடிச்சி அதனால வளர முடியலன்னு தான் சொல்லலாங்க. ஆனால் நம்ம தமிழர் வேளாண்மை மூலம் விதைச்சதால எல்லா விதைகளும் முளைச்சி ஆரோக்கியமாக ஒரு சூழலில் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னமும் இதுக்கு நீரே தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட இன்னும் 50 நாளைக்கு நீர் தேவையில்லை. இன்னைக்கு வெயில் தான் அடிக்குது. இன்னைக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அப்படியே மேலீரம் காஞ்சாலும் திரும்ப ஏதோ மழை வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மழை வந்தா கிட்டத்தட்ட அறுவடை கிட்டத்தில் வரைக்கும் தண்ணி தேவையில்லை. வேண்டுமென்றால் வேர்க்கடலை எடுக்கிறதுக்கு மட்டும் நீர்ப்பாய்ச்சனை செய்தா போதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் நினைக்கிறேன். இதுதாங்க தமிழர் வேளாண்மையோட குறிக்கோள். விதைப்பு அடுத்த அறுவடை. அதுக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சனை செஞ்சுக்கிட்டோ, அதுக்கு களவு எடுத்துக்கிட்டோ இதெல்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா களை எடுக்கலாம், மண் அடிக்கலாம். அதுக்கு ஒரு 2000 செலவாகும். திரும்ப கூடுதலாக ஒரு 2000 லாபம் வரும். வரலன்னு நான் சொல்லுங்க. விதைப்பு சும்மா இருக்கும், நான் சென்னையில் இருக்கேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நண்பர்கள் இது மாதிரி வேர்க்கடலை விதைச்சிடலாம். நான் வாய்க்கால் எடுத்து தாங்க வச்சுருக்கேன். திடீர்னு மழை வராது, தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சு தான் வச்சுருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை மட்டும் இல்லை, பனிப்பயிர்னு சொல்லுவாங்க. உளுந்து, பச்சை பயிறு, காராமணி, தட்டை, இது மாதிரி பயிர் வகை பயிர் வகைகளை சார்ந்த பயிர்களை இந்த பனி காலங்களில் நீங்கள் தேர்வு செய்து வரப்பு எடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். வரப்பு எடுக்கலாம் கூட பரவாயில்ல. இதை விதைச்சு அடுத்து அறுவடைன்ற நோக்கத்தில் எடுத்துட்டு வாங்க. அறுவடைக்கெல்லாம் பயப்படாதீங்க. இதுக்கப்புறம்லாம் மழைலாம் இல்லைங்க, பனிக்காலம் தான். பனிக்காலம் 2-3 மாசத்துல விதைஞ்ச உடனே நீங்களே வேணும்னா எப்போனாலும் போயிட்டு அறுவடை செய்து பொறுமையாக எடுத்துட்டு வரலாம், பயப்படாமல். அதுவும் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு மிக சிறந்த உணவாக இந்த பச்சை பயிர், அடுத்து உளுந்து, இதோட தழைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். நண்பர்கள் தயவு செய்து இதை வரப்பெடுத்த வயல்லையும் சரி, வரப்பெடுக்காத வயல்லையும் சரி, நெல் அறுவடை செய்த நிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பயிர் வகைகளை தேர்வு செய்யுங்க. பருவத்தை ஒத்து வாழுங்க. எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகள்லேருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் தமிழர் வேளாண்மை மூலம் வடிவமைக்கும் போது
பக்கத்து வயல்ல காமிச்சேன் என்ன ஏற்பட்டிருக்குன்னு. இங்க பாருங்க நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு. எங்கேயும் தண்ணி நிக்கல, ஏன்னா ஸ்பாஞ்சுமே இருக்குங்க. தண்ணியை வந்து அதிகப்படியான தண்ணி நின்னாலும் உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நம்ம உருவாக்கி இருக்கோம். ஞானப்பிரகாஷ் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். தமிழர் வேளாண்மைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.